அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையிலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது முன்னாடி நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத அப்டேட் பண்ணியிருந்த வீடியோவில் அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 4,500 புட்டு 108 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு, கீழே இருந்தால் நிஃப்டி அப் சைடுன்னு சொல்லியிருப்போம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். பாருங்கள், காலையில் 98 ருபீஸ் தான் அதுக்கு மேலே போகல, இறங்கிட்டாரு. இதுக்குள்ள உங்களுடைய ப்ராஃபிட் என்னவோ நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து திரும்பினது தான், நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு ஒரு இடத்துல எய்தர் அப்பு திரும்பணும் ஆர் அங்கிருந்து எகைன் டவுன் திரும்பணும். அதே போல் மேலே போயிருந்தா ஒரு இடத்துல போயிட்டு டவுன் திரும்பணும் ஆர் அங்கிருந்து அப்பு திரும்பணும். அதுதான் பியூட்டி ஆஃப் மார்க்கெட். காலையில் என்ன நடந்திருக்குங்க, கண்டிப்பாக இவர் 108 மேலே போகல, கண்டிப்பாக என்ன இருக்கும், மார்க்கெட் ஏறி இருக்கும். கரெக்டுங்களா? சரி, இங்கிருந்து ஏறினவர் எகைன் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்களா, 108ல் இவ்வளோ இதாக இருக்கு இல்லையா, இங்க இதெல்லாம் ஃபால்ஸ் ட்ராப். இதை கண்டுபிடிக்க தெரியணும். மேக்ஸ் 108 மேல சஸ்டைன் ஆச்சா இல்லையாங்கிறது நீங்க ஒரு லைனை போட்டு அதுன்னு கிடையாது. இதுக்கு மேல இங்க இருக்கிற வரைக்கும் அது சும்மா நின்றுகிட்டு இருக்காங்க, ஏமாத்துறாங்க, ட்ராப் பண்றாங்க. அதெல்லாம் ஏன், எதுக்கு நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதை சார்ந்து படிங்க. இது நாம வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான், பங்குச்சந்தை கணக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். டோட்டல் இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங்கும் சரி, பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இதுவும் சரி. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பையிங் வந்து இன்ட்ராடேவோட முடிச்சிடணும், பொசிஷனே கிடையாது. பொசிஷன் பண்றீங்கன்னாவே ஹெட்ஜிங்கோட பண்ணக்கூடியது தான் பொசிஷன், ஓகேங்களா? இல்லை ஈக்விட்டியில் வாங்கி வைக்கிறது, அதுதான் பொசிஷன். அப்போ மார்க்கெட் இன்னைக்கு என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏறி இருக்கும், அதுக்கப்புறம் இறங்கி இருக்கும் கொஞ்சம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறி இருக்கும். இதுதான் நடந்திருக்கும் மார்க்கெட். நம்ம போய் மார்க்கெட்டை பார்க்க தேவையில்லை. அதுக்கு தான் சொல்றேன், ஆப்ஷன் பையர் வந்து மார்க்கெட் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் வைத்து பண்ணாதீங்க, டோட்டலி மாற்றி சிந்திங்க. ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது தான் இதனுடைய சூட்சுமமே, ஓகேங்களா? நம்ம இது எல்லாமே இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பார்க்க மாட்டோம். கால்குலேஷன் முன்னாடி நாளே, இப்போ நீங்கள் மார்க்கெட் இதாகிடுச்சா, இன்னைக்கு இப்போவே கால்குலேட், இப்போ இதான உடனே கால்குலேட் பண்ணி நாளைக்கு ட்ரேடுக்கு எனி ஸ்ட்ரைக்ஸ், இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும் தான் பண்ணணுமா, கிடையாது. இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்க்கறதுக்கு கூட பயன்படுத்த மாட்டாங்க. ஏன், என்ன காரணம்ன்றதுலாம் அதில் இருக்குங்க. நான் டைரக்ஷனுக்காக மட்டும்தான் இதை கொடுக்குறேனே தவிர, நம்மகிட்ட கிளாஸ்க்கு வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் அவங்க எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும், அதை எந்த வேலையில் எடுக்கணும், என்ன வேலையில் இவருங்க காலையில் இதாகும் போதே யாரை எடுத்துருக்கணும், எந்த வேலையில் ஒரு டார்கெட் ஃபினிஷ் பண்ணாரா, அது இல்லாமல் அங்கே திருப்பவே முடியாது அப்படிங்கிறது எல்லாமே ரூல் இருக்கு, ஓகேங்களா? அதனால சிந்திச்சு செயல்படுங்க. யார் சொன்னாலும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றது தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.